இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 2.5ல் உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பின்வருவனவற்றை 5ன் அடுக்கு n வடிவத்தில் எழுதுக. இது 625 5ன் வடிவத்தில் எழுதணும்னு இருக்காங்க. அப்போ 5ஆல் வகுத்தோம்னா ஓரஞ்சு 5, பகாக்கரணைப்படுத்துதல் 5ஆல் வகுத்தோம்னா ஓரஞ்சு 5, மிச்சம் 1, ஈரஞ்சா 10, மிச்சம் 2, ஐயஞ்சா 25, திரும்ப 5ஆல் போட்டோம்னா ஈரஞ்சா 10, மிச்சம் 2, ஐயஞ்சா 25, அடுத்து ஐயஞ்சா 25. அப்போது 5ன் அடுக்கு எத்தனை தடவை 5 வருது? 4 தடவை. அப்போ 5ன் அடுக்கு 4. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 1/5. இப்போ 5ன் அடுக்குன்னா இதை 5ன்னு போட்டோம்னா கீழே இருந்து மேலே கொண்டு வந்தால் 5ன் அடுக்கு -1ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்கள், √5. இப்போ 5ன் அடுக்கு எழுதணும்னா 5ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். அடுத்து √125. இப்போ √125 எப்படி பிரிப்போம்? 5 × 5 × 5. இங்கே 1 இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். இப்போ 2 தடவை இருக்கிற 5 ஒருக்க எடுத்தோம்னா மீதி ஒரு 5 இருக்கும். 5 × √5ன்னு போடுவோமா? இப்போ 5ன் அடுக்காக தான் எழுத சொல்லியிருக்காங்க. 5 × இந்த √5 5ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், பெருக்கல்ல இருக்குது, அடிமானம் 1 போல் இருந்ததுன்னா அடுக்கை கூட்டிக்கலாம். இப்போ 5ன் அடுக்கு 1 + 1/2. இப்போ இதை 2 கூட்டனா முழு நம்பராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. 1 முழுசாக இருக்குது, இன்னொன்று பின்னத்தில் இருக்குது. 1 + 1/2. இது ஏற்கனவே நீங்கள் நிறைய தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பின்னத்தை கூட்டிடலாம். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லாட்டி கீழே 1 இருக்கதா அர்த்தம். பின்னத்தை கூட்டும்போது ரெண்டுமே பகுதியில் ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்தால் டைரெக்டாக கூட்டிடலாம். அப்படி இல்லாட்டி மீச்சியமாக எடுக்கணும். 1க்கும் 2க்கும் மீச்சியமாக எடுத்தால் 2, கீழே 2 போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 1ன்னு இருக்குது, 1 கீழே 1 இருக்குது. இதை 2ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும்போது மேலேயே 2ஆல் பெருக்கணும். அப்போ ஓரண்டா 2 ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். கீழே இங்கே 2, மீச்சியமாகவும் நமக்கு 2, அப்போ அந்த 1 போட்டு கூட்டிடுவோம். அப்போ 3/2. நமக்கு வர்ற மதிப்பு 5ன் அடுக்கு 3/2ன்னு வரும். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை 4ன் அடுக்கு n வடிவில் எழுதுக. 4ன் அடுக்கு n வடிவில் எழுதணும். ஃபஸ்ட்டு இது 16. 16 நமக்கு தெரியும், 4ன் அடுக்கு 2, 4 அங்கே 16. அடுத்து பாருங்கள், 8. 8ஐ 4ன் வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. 8ஐ நம்ம பிரித்தோம்னா 4 × 2ஆக பிரிக்கலாம். 4 2 8. இந்த 4க்கு ஒரு 4 போட்டுருவோம். 4ன் வடிவில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2க்கு நம்ம எப்படி எழுதலாம்? √4ன்னு எழுதலாமா? இப்படி √4ன்னு போட்டால் ரூட்டுக்குள்ளே 2 × 2ன்னு எழுதுவோம். அப்போ 2 2க்கு ஒரு 2 எழுதுருவோம். அப்போ இந்த 2க்கு பதிலாக √4ன்னு போடுவோம். இவங்க 4ன் அடுக்கு என்ன தான் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதுவோம்? 4ன் அடுக்கு 1 × 4ன் அடுக்கு 1/2. ஏன்னா √4 4ன் அடுக்கு 1/2 எழுதலாம். இப்போ பாருங்கள், அடிமானம் 1 போல் இருக்குது. அப்போ அடுக்கை கூட்டிக்கலாம். இப்போ அடுக்கை கூட்டினா ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1 + 1/2. இதை கூட்டுனா நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். அப்போது 2 4க்கு ஒரு 4 எழுதிடுவோம். பெருக்கல்ல இருக்கனால அடிமானம் 1 போல் இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம். 2 4க்கு ஒரு 4 எழுதிடுவோம். அடுத்து 1 + 4ன் அடுக்கு 1 + 1/2. இதை கூட்டணும்னா நமக்கு ஆன்சர் 4ன் அடுக்கு 3/2ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள், 32. இதையும் 4ன் அடுக்கில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம 32ஐ எப்படி பிரிப்போம்? 2 × 2 × 2 × 2 × 2. அதாவது 5 தடவை 2 போட்டு பெருக்கினா 32ன்னு கிடைக்கும். இந்த 2 2க்கு 2 2 பெருக்கினா 4 × இந்த 2 2 பெருக்கினா 4 × இந்த 2க்கு பதிலாக √4ன்னு போடலாம். ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம், √4னா √2 × 2. இதை வெளியில் எடுத்தோம்னா 2 கிடச்சிரும். இந்த 2க்கு பதிலாக √4ன்னு போடுவோம். இது ஏன் இப்படி போடுறோம்னா அவங்க 4ன் அடுக்கு n வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது 4 × 4 × 4ன் அடுக்கு 1/2.
இங்கே அடுக்கில் ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். இப்போது பெருக்கல்ல இருக்குது, அடிமானம் ஒன்று போல் இருக்குது. அப்போ அடுக்க கூட்டிக்கலாம். 3 4க்கு ஒரு 4 எழுதிடுவோம். 1 ப்ளஸ் ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம், அந்த 1 போட்டோம். ப்ளஸ் இந்த ரெண்டாவதும் ஒன்று இருக்கதா அர்த்தம், அதை போட்டுருவோம். ப்ளஸ் இந்த 1/2 ஏற்கனவே பார்த்துருக்கோம். பின்னத்தை கீழே வந்து பகுதி ஒன்று போல் இருந்தால் டைரெக்டாக கூட்டிக்கலாம். இங்கே 2 முழு எண்ணாக இருக்குது, இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது. அப்போ மீச்சியமாக எடுப்போம். ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம், ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். மீச்சியமாக எடுத்தால் 2, 1க்கு 2க்கு மீச்சியமாக எடுத்தால் 2. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இங்கே கீழே 2ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும், அப்போ மேலேயே 2ஆல் பெருக்கும். அப்போ 2 ப்ளஸ் இதையும் அதே மாதிரி தான், கீழே 1 இருக்கும், மீச்சியமாக 2. இப்போ 2 வரோம்னா கீழே 2ஆல் பெருக்கும், மேலே 2ஆல் பெருக்கும். 2 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே மீச்சியமாக கீழே வந்து 2 தான் இருக்குது. அப்போ மேலே உள்ள 1 மட்டும் போடுவோம். இப்போ 2 2 கூட்டினா 4, 4 1 கூட்டினா 5, 5/2. இப்போ நமக்கு 4 5/2 கிடைக்கும். அடுத்து சம் பாருங்க, மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து 49 1/2. இப்போ இதை எப்படி எழுதலாம்? √49 எழுதுவோமா? அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 7 கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த 49 எப்படி எழுதுவோம்? 7 ஸ்கொயர்னு எழுதுவோம். 7 49 இன்ட்டு இந்த பவரில் இருக்க 1/2 போடுவோம். இந்த 2 கேன்சல் ஆயிரும், நமக்கு 7ன்னு வரும் ஆன்சர். நம்ம எந்த முறையிலனாலும் செஞ்சுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களே போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதுபடி செஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா 49 1/2 வந்து √49 போடலாம். அப்படி இல்லாட்டி 49 7 ஸ்கொயர்னு போடுவோம். இன்ட்டு இந்த மேலே உள்ளதை நம்ம பெருக்கிக்கிடுவோம். 1/2ன்னு பெருக்கணும்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 7ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 243 2/5. இது வந்து 5√243 ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இந்த 243 பகாக்காரணி படத்தில் பார்த்தோம்னா 3ஆல் போட்டு பார்ப்போம். M3 24, 1 3 3. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 2 3 6, மிச்சம் 2, 7 3 21, 3ஆல் போட்டோம்னா 9 3 27, திரும்ப 3ஆல் போட்டோம்னா 3. அதாவது 3 வந்து 5 தடவை எழுதலாம். 5√3 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இந்த 5 இதுக்கு ஒரு இதை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா ரூட்டுக்குள்ளே 5 இருக்குது. இப்போ 3 2ன்னு எழுதுவோம். அப்போ ஆன்சர் வந்து 9. அடுத்த சம் பாருங்க, 4வது வந்து 64/125 பவரில் -2/3. இப்போது நம்ம நார்மலாக 64 -2/3னா 1/64 பவரில் மைனஸ் எடுத்து 2/3ன்னு போடுவோம். இப்போ பாருங்கள், 64/125 பவரில் -2/3ன்னு இருக்குது. இதை நம்ம எழுதும்போது இதை அப்படியே உள்ளே மாற்றி போட்டுக்கலாம். நமக்கு வந்து பவர் வந்து மைனஸ் இருக்க வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால் 125/64 பவரில் 2/3. அடுத்து பாருங்கள், 3ன்னு இருக்குது. இப்போ ∛125/√64 பவரில் வந்து 2 ஹோல் பவர் 2. இப்போ வந்து ∛125ஓட மதிப்பு 5/√64ஓட மதிப்பு வந்து 4 ஹோல் ஸ்கொயர். இப்போ 5 × 5 25/4 × 4 16. இப்போ ஆன்சர் வந்து 25/16. அடுத்து பாருங்கள்,
பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக. 4வது சம். ஃபஸ்ட்டு வந்து √5. பின்ன அடுக்குனா நம்ம எப்படி எழுதுவோம்? 5ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். அடுத்து √7. 7ன் அடுக்கு 1/2. அடுத்த சம் பாருங்க. 3வது √49 பவரில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போது பின்ன அடுக்கா எழுதணும்னா 49 5 இந்த இது வந்து /3ன்னு வரும். பின்ன அடுக்குங்கிறதுனால இந்த 49ஐயும் நம்ம 7ன் அடுக்கு 2ஆ எழுதலாம். 7ன் அடுக்கு 2 பவரில் 5/3. இப்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்? சாதாரணமாக 2 × 5/3 இப்படி பெருக்குவோம். அப்போ பெருக்கணும்னா 2 10 10/3. இப்போது 7ன் அடுக்கு 10/3ன்னு வரும். அடுக்கு விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுக்கு விதி தெரிஞ்சால் நம்ம சம்மெல்லாம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். அடுக்கு விதியெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த 2ஐயும் அதுக்கு மேலே பவரில் இருக்கிறதையும் நம்ம பெருக்கிக்கலாம். இப்போ 2 × 5/3 இதை பெருக்குனா 10/3ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. 4வது 1/3√100 ஹோல் பவரில் 7. இப்போது 1/3√100ன்னு இருக்குது. இதை வந்து மேலே கொண்டு போனோம்னா நமக்கு அடுக்கில் வந்து ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக மாறும். மேலே கொண்டு போனோம்னா √100 பவரில் வந்து அடுக்கு வந்து -7ன்னு மாறும். அடுத்து வந்து இந்த இதை எப்படி எழுதுவோம்? 10ன் அடுக்கு 100ன் அடுக்கு 100ஆன்னு இருக்கா, 10ன் அடுக்காக மாற்றும் போது 10ன் அடுக்கு 2ன்னு எழுதுவோம். 10ன் அடுக்கு 2 இந்த 3 எழுதிட்டு பவரில் ஹோல் பவரில் -7. இது எப்படி வந்ததுன்னு பாருங்கள். √100ன்னு இருக்குது. இந்த 100ஐ 10ன் அடுக்கு 2ன்னு எழுதிட்டு இங்கே √ன்னு இருக்கிறனால 2/3ன்னு போடுவோம். இதே இது இங்கே 5ன்னு இருந்ததுன்னா 2/5 அந்த மாதிரி எழுதுவோம். அதனால் 10ன் அடுக்கு 2/3 ஹோல் பவர் -7. இப்படி இருக்கும்போது நம்ம 2ஐயும் 2/3ஐயும் -7ஐயும் பெருக்கிக்கலாம். இப்போ 2/3 × -7னா நமக்கு -14/3ன்னு கிடைக்கும். இப்போ 10ன் அடுக்கு -14/3 இது ஆன்சர். அடுத்து 5வது பாருங்க. கீழ்காண்பவற்றின் 5வது மூலத்தை காண்க. 5வது மூலம்னா ரூட்டுக்குள்ளே 5. அதாவது நம்ம 5 தடவை இருக்கிறதுக்கு ஒரு தடவை மதிப்பை வந்து வெளியில் எடுக்கணும். இப்போ 32ன்னு இருக்குன்னா 5√32. இப்போ 32 2ஆல் போட்டோம்னா 1 2 2 மிச்சம் 1 2 12 திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 2 16 2ஆல் போட்டோம்னா 4 2 8 2ஆல் போட்டோம்னா 2 4. இப்போ 1 2 3 4 5 5 தடவை 2 எழுதுவோம். 2 × 2 × 2 × 2 × 2. இப்போ 5 2க்கு ஒரு 2ஐ வெளியில் எடுப்போம். அப்போ ஆன்சர் வந்து 2. அடுத்து பாருங்கள். 243. 5√243. 243 3ஆல் போட்டோம்னா 3 24 1 3 3 3ஆல் போட்டோம்னா 2 3 6 2 7 3 21 3ஆல் போட்டோம்னா 9 3 27 3 3 9 2 4 5. அப்போ 5 தடவை 3 வருது. ரூட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு 3 எழுதுவோம். இப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்து 3வது சம் பாருங்கள். 1,00,000. இதை எப்படி பிரித்து சொல்லுவோம்? 10 × 10 × 10 × 10 × 10. அதாவது 5√, இந்த 1,00,000 5 தடவை எழுதலாம். 10 × 10 × 10 × 10 × 10. இப்போ
இப்போ இதை வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 10ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 5√1024/3125. 5ல் முடியுது, வெளியில் எடுக்கும்போது 5 தான் வரும். இப்போ 1024 போட்டு பார்ப்போம். 2ஆல் போட்டோம்னா 2 10, 1 2, 2 4, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 4, மிச்சம் 1, 2 10, மிச்சம் 1, 6 12, 2ஆல் போட்டோம்னா 1 2, 2 4, மிச்சம் 1, 2 16, 2ஆல் போட்டோம்னா 6 12, 4 2 8, 2ஆல் போட்டோம்னா 3 6, 2 4, 2ஆல் போட்டோம்னா 1 2, மிச்சம் 1, 6 12, 2ஆல் போட்டோம்னா 2 16, 2ஆல் போட்டோம்னா 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 4. அதாவது 10 தடவை 2 வரும். நமக்கு 5 தடவை வெளியில் எடுக்கணும். இப்போது 2 4, இந்த 5க்கு 5 தடவை 2 இருக்கிறதுக்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். இன்ட்டு திரும்ப 5 தடவை 2 வர்றதுக்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். பை 3125. 5ஆல் போட்டோம்னா 6 30, மிச்சம் 1, 2 10, மிச்சம் 2, 5 25. 5ஆல் 1 5, மிச்சம் 1, 6 சாரி 2 10, மிச்சம் 2, 5 25. அடுத்து 5ஆல் போட்டோம்னா 2 10, மிச்சம் 2, 5 25. அடுத்து 5 25. இப்போ 1 2 3 4 5. 5 தடவை 5 வரும். அதுக்கு ஒரு தடவை வெளியில் எடுப்போம். இப்போ ஆன்சர் வந்து 2 4 4/5.